ராம்கி, நீங்க எப்படி புரிஞ்ச ஒரு தேர்தல் பொறுப்பாளர்களை நியமிக்கிறதுன்றதும் தேசிய கட்சி அதுவும் குறிப்பா பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் மேல நிறைய அவங்க பொறுப்புகளை கொடுத்து தான் பண்றாங்க, நிறைய வியூகங்கள், தலைமை நேரடி கான்டாக்ட்லாம் எல்லாரும் வர வேண்டாம், நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோன்ற தன்மையில தான் பண்ணியிருக்காங்க. மற்ற ஸ்டேட் எல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு இது கூடுதல் முக்கியத்துவம்னு பாக்குறதா, என்ன ஃபோக்கஸ் பாயிண்ட்ல இவர் வந்திருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு இன்னொரு புதிய வரவு, அதை தாண்டி ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் இல்லை. அதாவது தேசிய கட்சியில் எப்போவுமே ஒரு மேலிட பார்வையாளர்னு ஒருத்தர் அனுப்புவாங்க. அவர் வருவார், கட்சி அலுவலகத்துக்கு போவார், கட்சி நிர்வாகிகள்லாம் சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த கூட்டணி வேணும், அந்த கூட்டணி வேணாம், எத்தனை சீட்டு வேணும், இதெல்லாம் எங்கள் தலைமையிட்ட சொல்லுங்கள் அப்படி சொல்லுவாங்க. அங்கேயே வாக்குவாதம் நடக்கும், சேர் பறக்கும், இதெல்லாம் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கலாச்சார பின்பற்றத்தை தான் பாஜகவும் இருந்தது. ஆனால் சமீப காலங்களில் அங்கேருந்து வர மேலிட பார்வையாளர்கள் வந்து பொறுப்பாளராக மாறிட்டாங்க. அவங்களுக்கும் சில ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து தான் அனுப்புகிறாங்க. இப்போ இன்னைக்கு பாண்டா பற்றி பேசுகிறேன். பாண்டாக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அவர் இன்னும் இருக்காரா இல்லை அவருக்கு வேற ஏதாவது பொறுப்பு கொடுத்தா தெரியல, குருவாயூர் அரவிந்த மேனன் சொல்லிட்டு. அவரு ஒரு 1.5 வருஷம் முன்னாடி இருக்காரு. அவர் வந்து கூடுதல் இவங்களுக்கு தான் அதிக ஸ்பெஷல் இருக்கிறார். ஆனால் அவர் தான் வந்து மாநில பாஜக பொறுத்த வரைக்கும் அவர் தான் இப்போ பொறுப்பாளர். அவர் வந்தோன்னு என்ன சொன்னார், நான் முதல்ல போய் சுற்றுப்பயணம் போகணுன்னாரு. அந்த இப்போ இது முருகன் போய் ஊரெல்லாம் சுற்றி வருவார், பிள்ளையார் ஒத்தரை சுற்றி இது மாம்பழம் வாங்கிட்ட மாதிரி இவர் வந்து அண்ணாமலை சுற்றி வந்து அவர் அங்கேயே இருந்துட்டார். ஸோ அவர் தான் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் தான் இடங்களை முடிவு பண்ணார். எல்லாரும் பின்னணியில் இருந்தார். அவர் பரவாயில்ல வெளியிடங்களில் பேசினது. அண்ணாமலை அவர்கள்ட்ட ஏன் அந்த இடம் இருந்ததுன்னா, ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன முக்கியமான இடம், அபரிமிதமான நம்பிக்கையை பிரதமர் அவர் மீது வச்சிருந்தார். இதுல நம்ம எல்லாரும் கவனிக்கிற இடம்ன்றது, இதோ அண்ணாமலையால கூட்டணி முறிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்கல்ல. அண்ணாவை பத்தி பேசினா, ஜெயலலிதா அவங்கள பத்தி பேசினார்லாம் சொன்னப்ப இவங்க கம்ப்ளைண்ட்டுக்காக டெல்லிக்கு போனாங்க, யாரையும் கேட்கவே இல்லை. அது உண்மைதான். ஆக்சுவலா அப்ப அந்த அளவு பவர்ஃபுல்லா இருந்தார் அண்ணாமலை. அதான் குருவாயூர் அரவிந்த மேனனும் அண்ணாமலையோடைய டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் செயல்பட்டார். ஆனா வந்து அவர் வந்ததுல இருந்து கேட்டது வந்து பூத் லிஸ்ட் எங்க எல்லாம் வச்சிருக்கீங்க கேட்டார். அதாவது அவருடைய நோக்கம் இவருக்கு என்ன, இவரு அதை கேட்பாரு. இவரும் ஒரு பெரிய டாஸ்க் மாஸ்டர். ஆக்சுவலா இவர் வந்து அரசியல்வாதி, ஒரு பெரிய தொழிலதிபர். ஸோ அதனால நீங்க வந்து ஏற்கனவே வந்தவங்களோட கூடுதல் ப்ரொஃபைல், கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கூடுதல் எதிர்பார்ப்புகளோடு டெல்லியிருந்து வர அதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்ல. இது பாஜக ஒருங்கிணைக்கான வேலையா அதுல இருக்காதுன்னு நினைக்கிறேன். அங்கேயே போக மாட்டாரு. ஆக்சுவலா என்னன்னா, நீங்க முதல்ல பாஜக ஒருங்கிணைக்கணும். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். நயினார் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு, அண்ணாமலை ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. முதல்ல அங்கெல்லாம் ஒருங்கிணைக்கணும். அது கூட அவர் பண்ண மாட்டார். இவருடைய வந்து ரொம்ப கோரா பூத்ல என்ன நடக்குது, பூத் லிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க. ராம்கி, இப்ப ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஒரு கேள்விக்கு ரொம்ப மௌனமான இடம்ன்றது, அமித்ஷாவே நேரில் அழைச்சி பேசியிருக்க முடியுமேன்ற இடத்தில் சொல்றார். என்னன்னா அதனுடைய பொருளா நான் புரிஞ்சுக்கிறது, அமித்ஷா அவர்கள் சொல்லியும் கூட அண்ணாமலைங்க ஒரு தலைவரா எமர்ஜ் ஆயிட்டாரு, அவர் கேட்கிற டிமாண்டுக்கு கட்சி இருக்கணும், இல்லைன்னா தனி கட்சின்ற இடத்தில் இருப்பதாக அவர் யூகிக்கிறப்ப இவர் பொறுப்பாளர் எப்படி அண்ணாமலையை கன்வின்ஸ் பண்ண முடியுமா? அதுதான் அதான் சொன்னேன். இவருடைய பொறுப்பு வந்து கட்சியை பலப்படுத்துவது, தேர்தலுக்கு தயாராகுவது. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த டைம்லேயே அவங்க வந்து எந்த தொகுதிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் என்ன மாதிரியான இடங்கள் அதை நோக்கி தான், அதாவது பியூரா ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக தான் வேலையை ஆரம்பிப்பார். அந்த இடம் இப்போ பலருமே இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஏன் அண்ணாமலையே ஒரு பேட்டியில சூசகமா சொன்னது 2-1ன்றது. திரு குருமூர்த்தி அவர்களும் அதே தான் சொன்னாங்க, 18-21க்கு தகுந்த சீட்டு கொடுக்கணும்னு. அதை எப்படி, ஏன்னா இன்னொரு டஃப் மாஸ்டர் இருக்காங்க பழனிசாமி அவர்கள், அவர் கராரா இருக்கக்கூடியவர், அவரை ஹேண்டில் பண்ணிடுவாங்களா? இல்ல என்னன்னா, நீங்க ஒரு என்டிஏ, அந்த பழைய காலத்து என்டிஏ, பழைய காலம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பழைய காலம் தான் சொல்றேன் நான். அன்றைக்கான என்டிஏ இன்னைக்கு இல்ல. நீங்க பாமக இருக்குன்னா, பாமக வந்து கடைசி நேரத்துக்கு தான் ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் அவங்க அலைன்ஸ்க்கு வராங்க. கடைசி நேரத்துல முடிவு செய்யப்பட்டு, இல்லைன்னா அவங்க நிச்சயமா அதிமுக போயிருப்பாங்க. தேமுதிகவும் வந்து அவங்க வந்து பாஜக வந்திருக்க வேண்டியதுதான். ஸோ கடைசி நேரத்தில் வந்து அண்ணாமலை அவர்கள் ஓடி ஆடி கடைசி நேரத்தில் தான் பல கட்சியில உள்ள கொண்டு வந்தார். அப்ப சில உத்தரவாதங்கள் தரப்பட்டன. ஸோ அதெல்லாம் நீ கேள்வி கேட்கிற இடத்துல வந்து கொடுக்க வேண்டிய இடத்துல அண்ணாமலையும் இல்ல, கேள்வி கேட்கிற இடத்துல பாமகவும் இல்ல. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. பாஜகவோட வியூகம் தான் என்னவா? அதான் இன்னைக்கு என்னன்னா, நீங்க இந்த 6 மாதங்கள்ல என்டிஏவோட தமிழ்நாட்டு என்டிஏவை கூட்டணி கட்டமைத்திருக்கணும். அதை பாஜக தான் பண்ணிருக்கணும். அவங்களால செய்ய முடியல. அதுதான் யதார்த்தம். இப்ப இன்னைக்கு அவங்க நினைக்கிறாங்க, எடப்பாடி மனம் கோணாமல் அவருக்கு என்னென்ன உதவிகள் செய்யணுமோ அதை செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நயினா நாகேந்திரன் வந்திருக்கிறதா, அவர் டெல்லியிலேருந்து வர்றவங்களாம் அந்த முடிவு தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆட்டத்தை கலைக்காமல் இப்படியே போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முடிவு. அதற்கு எதற்காக வைஜெயந்த் பாண்டாவை கொண்டு வரணும்? அவர் பெரிய, அவரை வேற ஸ்டேட்டுக்கு கூட கொண்டு வந்திருக்க முடியும். இங்க வந்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே பண்ணிட முடியுமே. இல்ல அது வந்து நயினாருடைய ரோல். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு, இந்த அறிவிப்புல வந்த பிறகு அவர் பிரஸ் சந்திக்கிறார். இன்னைக்கு ஒரு கடுமையான அறிக்கை கொடுக்குறாரு. இந்த கல்வி விழா சம்பந்தமா அவர் வந்து ஆளுங்கட்சி ரொம்ப கடுமையா பண்றாரு. ரொம்ப அநேகமா ஒரு பரபரப்பா இவங்க வரணும் எதிர்பார்க்கிறேன்.
ஸோ அதே நேரத்தில் இவங்க இன்னைக்கு பாண்டா மட்டும் இல்லை, கூடவே வந்து ஒரு முரளிதர் மோகன், அவர் வந்து புனேயோட எம்பி, அவங்களும் இறக்குறாங்க. அவர் ஒரு RSS பின்புலம் உள்ளவர், அவர் இது மாதிரி ஒரு பெரிய டாஸ்க் மாஸ்டர் தான். ஸோ இவங்க எல்லாமே வந்து உங்க ஃபோக்கஸா தமிழ்நாட்டில் பிஜேபி, அதாவது நம்ம என்ன சொல்லிடணும், 2026 பிஜேபி ஒன்றும் பெருசா எடுத்துக்காது, சீரியஸா எடுத்துக்காதெல்லாம் சொன்னோம். ஆனா அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அவங்க இந்நேரம் அது தொகுதியை குறிவைத்து களத்தில் இறங்கியதா நான் பாக்குறேன். ஏன்னா அதுக்கான வேலைகளை குருவாயூர் மேனன் ஏற்கனவே ஆரம்பித்து வச்சதுதான். அதை இன்னும் எஃபெக்டிவா கொண்டு போகணும்னு ஒரு பாண்டா நினைக்கிறதுக்கு வரலாம். ஏன்னா பெரிய டாஸ்க் மாஸ்டரா இருக்கலாம்.